அம்மா எங்கம்மா போகணும்? அம்பிகாபுரம். சரிம்மா வாங்க போகலாம். பார்த்து வாங்கம்மா, வாங்க. நடுவில் உட்காருங்க. ஆமாம், அம்பிகாபுரத்தில் யாரை பார்க்க போகிறீங்க? சரவண ஐயர் அனாதை இல்லத்துக்கு போயிட்டுருக்கேன். ஓ, நீங்களே என்ன மாதிரி ஒரு அனாதை தானா? எல்லாரும் இருந்தும் அனாதனா. பாசம் வச்சிருக்க உயிரை காப்பாற்றிக்க முடியாமல் உயிராக இருந்த நட்பையும் கெடுத்துக்கிட்ட அனாதனா. யாருமே இல்லாத தன்னந்தனியாக இருக்கிற அனாதனா. என்னம்மா சொல்கிறீங்க? ஏதோ பிரச்சனையா? ஆமாம், என்ன சொல்கிறது, என் சலீம் சமீரை பற்றி. யார் அந்த சலீம் சமீர்? ஓடி போனவன் என்னை யாராவது சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி மனுஷங்களை விட்டு விலகி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். சலீமோட ஒரு நாளாச்சும் வாழலான்னு ஆசையாக போயிருந்தேன். என் சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். என் புருஷன் பேர் ஸ்ரீதர். கல்யாணத்துக்கு முன்னாடியே என் இஷ்டங்களையும் அபிப்பிராயங்களையும் ஆசைகளையும் சொன்னேன். என் மேலே இருந்த மோகத்தில் அப்போது பெரியவங்க முன்னாடி சரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவரோட நடவடிக்கையில் மாற்றத்தை கவனித்தேன். அன்னிலேருந்து நான் எது செஞ்சாலும் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. கோவப்படுவார். கடைசியில் என்னையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் நான் அவருக்கு குறை வச்சதே கிடையாது. ஒரு நாள் என் மனசில் இருந்த சின்ன ஆசையை நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ நீ இதை கற்றுக்கிட்டு என்ன கிழிக்க போற? நாட்டியன்ற பேரில் ஆட்டம் போகிறத விட்டுட்டு ருசியாக சமைக்க கற்றுக்கோ. அது எங்கள் அம்மாவோட சின்ன ஆசை, வேணான்னு சொல்லாதீங்க. உனக்கு தாலி கட்டினது எனக்கு 3 வேளை சமைச்சு போகிறதுக்காக தான். அதை விட்டுட்டு வீதியில் தயா தக்கான ஆட்டம் போகிறதுக்கு இல்லை. கொடு. அவர் பேசினதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எப்படியாவது குச்சிப்புடி கற்றுக்கணுன்றதில் நான் குறியாக இருந்தேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சரவணன் ஐயர் நம்பரை வாங்கிட்டேன். குருநாதரை பார்க்குறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மணி 12 ஆச்சு. 11 மணிக்குள்ள வர சொன்னாரு. ஆட்டோ, அம்பிகாபுரம் வரீங்களா? இல்லைங்க, வராது. ச்சே, எப்படி போறது? டைம் வர ஆயிடுச்சு. ஐயோ, ஏங்க தரித்திரம் பிடிச்சவன், மூஞ்ச பாரு, நிக்காம போறான். லூஸ். ஐயோ, திட்டினது கேட்டுருச்சோ? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம். வண்டியில ஏறுங்க. தேங்க்ஸ்ங்க, கொஞ்சம் சீக்கிரமா போகணும். வேகமா போங்க. எங்க போகணும்? பக்கத்து ஊர்ல சரவண ஐயர். ஓ, அவரா? எனக்கு தெரியும், நாட்டியம் கத்து கொடுப்பார்ல. அது சரி, நாட்டியம் கத்துக்க போறீங்களா? ஆமாங்க, எங்க அம்மாவோட ஆசை. அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை பத்தி தெரியாத ஆளுங்க இங்க யாரு இருக்காங்க? இந்த ஊர்ல இருக்க ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமா, இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா ஆட்டுத்தோல்லாம் வாங்கி டவுன்ல வித்துட்டு இருக்கேங்க. ஏதோ பொழப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த அக்கம் பக்கம் கிராமத்துல தாங்க சுத்திட்டு இருப்பேன். ஆமா, உங்க வீட்டுக்காரு கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? 11 மணிக்கு வர சொன்னாரு. மணி 12 ஆகுது. எனக்கு பயமா இருக்கு. உங்க வீட்டுக்காரோட வந்திருக்கலாம் இல்லைங்க? அவர்லாம் வரமாட்டாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்றீங்களா? திரும்பி ஊருக்கு போகணும்னா சாயந்தரம் வரைக்கும் பஸ் இல்ல. அது வரைக்கும் இருக்கீங்களா? சரி, இருக்கேன், போயிட்டு வாங்க. இதோ சீக்கிரமா வந்துடுறாங்க.
வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. பாரம்மா, உன் ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா உன் கணவனே எனக்கு பார்க்கணும். அவரால் இங்கே வர முடியாது ஐயா. பாரம்மா, நீ ரொம்ப தூரத்திலிருந்து வரணும். நடக்கக்கூடாது இருந்த நடந்தால் உங்க வீட்டுக்காரங்க உங்க சொந்தக்காரங்க இங்கே வந்துடுவாங்க. அதான் உன் கணவனை பார்க்கணும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறவராக இருந்தால் இவங்க ஏன் தனியாக வர போகிறாங்க? நீ யாரப்பா? மன்னிச்சுக்கோங்க குருஜி, என் பேர் சலீம். ஊராக சுற்றி ஆட்டுத்தோல் விற்றுட்ருக்கேன். இவங்களை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள பற்றி தெரியாது குருஜி. அவங்க பேசுகிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு சொன்னேன். சரியம்மா, நாளைக்கு வா. ஆமாம், உங்கள் ஊர்லேருந்து 6 மணிக்கு மேலே வர்றதுக்கு பஸ் இல்லையேங்க? ஆமாங்க, காலையில் எப்படி வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா? நீங்கள் வரீங்களா? வரேங்க. அப்புறம் உங்கள் வேலை? அது எப்போவுமே இருக்கிறதாங்க. உங்களை ஊரில் இறக்கி விட்டுட்டு என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். என்ன சுசிலா, என்னைக்கும் இல்லாம உன் முகம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் இழந்தது எல்லாமே இப்போ கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்கேன். எனக்கு தெரியாம உன் மனசு செய்ய போற தப்புக்காக நீ தண்டனை அனுபவிச்சே தீருவ. எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதும் வியாதிக்கேற்ற மருந்து கொடுக்க மட்டும்தான் தெரியும். கட்டின பொண்டாட்டியோட எப்படி குடும்பம் நடத்தணும்னு எனக்கு யாரும் சொல்லித் தரல. அதுக்காக வேற யாருக்கிட்டையும் கத்துக்க போறதும் இல்லை. இப்போ வந்துட்டு இருக்கப்போ ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு தானே? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, விடுங்க. என் வீட்டுக்காரர் ஆர்எம்பி டாக்டர், வைத்தியம் செய்கிறாரு. பேர் ஸ்ரீதர். அப்படிங்களா? உங்கள் வீட்டுக்காரு ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எதுக்கு? இவ்வளோ அழகான மனைவி கிடைச்சதுக்கு.